வெஜிடபிள் குருமா. அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆகணும். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடலெண்ணெயும் நல்லா சூடாகணும். கடலெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கடலெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வேகணும். ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க. அப்போ தான் அதோட வாசனை நல்லாயிருக்கும். அப்போவே அரைச்சி அப்போவே சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதோட 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். எண்ணெயோடு நல்லா வதங்கி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க தக்காளியை. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்க்குறோம். அடுத்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் ஏற்கனவே ஹாட் வாட்டரில் அதில் போட்டு அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். எண்ணெயில் காய்கறி நல்லா வேகத்துக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு பாதி நம்ம எண்ணெயில் வதக்கிறதுலே வெந்துடணும். அப்போ தான் அந்த காய்கறியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்ச அந்த காய்கறியோட தக்காளி, வெங்காயம் அரைச்ச அந்த பேஸ்ட் இதில் சேர்த்து இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா குருமா மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கலந்த தனியாத்தூள் அதை சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரணும். கொதித்து காய்கறி முழுமையாக வேகணும். அதுக்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. காய்கறி வெந்ததுக்கப்புறம் தேங்காய், கசகசா, சோம்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதை சேர்த்து அரைச்சி அதையும் இதோட கலந்துக்கலாம். கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வருது. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நம்மளோட வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஓகே வீவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.